பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகலான்னு ஒரு பையனை கூட்டேன். என் ஃப்ரெண்டு தான். அவன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. சரி நான் மட்டும் போகலான்னு பார்த்தேன். நடுவில் இந்த நாய் என்ன பண்ணிடுச்சு, மச்சான் நானும் காலேஜுக்கு போகல, நீயும் போகாத வா டீ குடிக்க போகலான்னா. ஏன்டா நாயே, காலேஜுக்கு போக பிடிக்கல, எப்படி பார்த்தாலும் டீ குடிக்கிறதுக்கு செஞ்சி ரோடு வரைக்கும் நான் போகணும் மக்களே. அவ்வளோ தூரம் போக தெரிஞ்ச நாய் இதே பக்கத்தில் இருக்கிற காலேஜுக்கு போக தெரில. இப்போ அந்த நாய் தான் மீட் பண்ண போகிறேன். ஸோ வண்டி எடுக்க போகிறேன். போட்ட பிறகு அவன் என்ன ரியாக்ஷனில் வரான், என்ன ட்ரெஸ்ஸு போட்டு வரான்னு முக்கியமாக பார்க்கணும். நான் இந்த லெவலுக்கு வரேன், அவன் என்ன லெவலுக்கு வரான்னு பார்ப்போம். ஸோ ஓகே, வண்டி ஓட்ட போகிறேன், அதனால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ பாய் கைஸ். A few minutes later. கைஸ் வந்தாச்சு. நாய்க்கு ஃபோன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவான். அவன் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ரெட் பார்ப்போம். ஓகே வெயிட் பண்ணுங்கள். இதோ வரான் அதை வந்து பாருங்க. என்னடா இது, டேய் கைலி பார்த்தீங்களா, என்னோட மோசமாக வரான் பார்த்தீங்களா, இதுதான் குச்சமே இல்லை. சரி மக்களே, இதை வந்து உக்காண்ட்டு அந்த நாய் காலேஜுக்கு போகிறோமோ இல்லையோ டீ குடிக்கிறதுக்கு எங்கேயாவது போயிடுறோம். அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே டீ குடிக்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா செஞ்சி கூட்டு ரோட்டில் இருக்கிற ரோட்டில் தான். அந்த டீ கடை என்னன்றதை நீங்களே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம். டீயை வேடா அண்ணா, இவன் தான் நாய் பார்த்துக்கோங்க. வார்த்தைக்கு வார்த்தை நாய் நாயன்றியடா என்ன. அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். வர வழியில் எனக்கு மேப் பார்த்துங்க. அவங்க சொன்னாங்க கிளாஸுக்கு ஏன்டா போகலன்னு கேட்டாங்க. சரி மாட்டிக்கணும் சம்பவம் நீ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், சரி போனோம், போய் பேசலான்னு போனோம். மேம் காலேஜுக்கு போகல மேம். சரி விடுங்கடா, திங்கக்கிழமைலேருந்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல். இவ்வளோ டிப்டாப்பாக ரெடி வந்திருக்கேன், இவன் மட்டும் பரவாயில்ல கையில கட்டிக்கின்னு. என்ன இதெல்லாம் எதுக்கு கட்டிட்டு வந்திருக்கான்னு எனக்கு சத்தியமாக புரியல. டீ குடிக்கு வரணும்னா ஒரு வழிமுறை இருக்குது. அழகாக டீசெண்டாக ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி கையில் கட்டின்னு வந்தால் என்ன அர்த்தம்? நீ என்னடா சொல்கிறது, எங்களுக்கு தெரியும். இன்னொன்று மக்களே, கிட்டத்தட்ட செஞ்சி ரோடு போகிறதுக்கு பதிலாக சொல்லியிருந்தோம். காலேஜுக்கு வரதில்லை, வர வழியில் மேமை பார்த்துட்டோம். எனக்கு என்ன ஒரு பயன்னா, இவ்வளோ தைரியம் கொண்டு இவ்வளோ தூரம் வரதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இதை குடிச்சாதான் ஜுரமும் எல்லாம் சரியாகும். எனக்கு இது போதும் சார். சரிங்க, அவன் என்ன சாப்பிட்றான்றது பார்க்குறீங்களா? பாருங்களா, ஏதோ எதையோ திங்கிற மாதிரியே இருக்கு. எது திங்கிற மாதிரி பண்ணி காலேஜுக்கு போனாலே பொண்ணு பார்க்க தான் போக முடியும், வேற எதுக்கு போக முடியும்? நீ எதுவும் பரவாயில்லடா, போற பொண்ணு இல்லை, நான் எந்த பொண்ணு பேசுறேன். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. மக்களே பார்த்தீங்கன்னா டீ குடிச்சாச்சு. பப்ஸில் கூட நான் முட்டை மட்டும் தான் தீன, ப்ரோட்டீனுக்கு வேற எதுவுமே தொட கூட இல்லை. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? அந்த பொண்ணு போறாங்க அப்படியே ஓமுங்க பாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? A few moments later. எதுக்கு வாழ்றோம், எதுக்கு பிறந்தோம், மனுஷன் வந்து எங்கிருந்து வந்தான், நாம ஏன் மனுஷனானோ, நாம ஏன் இங்கே செத்து போக கூடாது, இப்படி என்னென்னமோ தோணும். ஓகே மக்களே, வீட்டுக்கு போயிட்டேன். தூங்குற வேலை தான், வேற ஒன்றும் இல்லை. லீவ் போட்டாச்சு, சாப்பிட்டு தூங்குற வேலை தான். ஸோ பார்த்தீங்கன்னா டீ குடிச்சாச்சு. டீ பார்த்தீங்கன்னா இந்த கடையிலாம் குடித்தோம். இந்த டீ கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா செஞ்சி கூட்டு ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. வர்றவங்க இங்கே தரமான ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது, வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஏய் என்ன நில்றா கொய்யால சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. என் மச்சான்னு சொல்லுவான், சொல்லு. சத்தியமாக இந்த பக்கம் வந்துடாதீங்க.
என்னடா ஆச்சு பெட்ரோல் போடல மச்சான். அமுகு டுமுகு அமால் டுமால்